மது பழக்கம் உள்ளவர் பாத்தீங்க அப்படின்னா, அந்த மது பழக்கம் இல்லாதப்ப போலீஸ்காரரை பார்த்தா பயப்படுவார். டிராபிக் போலீஸை பார்த்தா பேசக்கூட மாட்டாரு, பயந்து பயந்து போவாரு, ஹெல்மெட் போட்டுட்டு போவாரு. ஆனா அவர் மது பழக்கத்துல இருக்கும்போது போலீஸ்காரரே கை நீட்டுவார். இப்ப போலீஸ்காரர் கை நீட்டினது அவருடைய உணர்ச்சி, அவருடைய போதை, அறிவின் காரணமா, அறிவின் மூலமா நமக்கு கிடைத்த ஒரு பொருளை குடிச்சு இயற்கைக்கு மாற நம்ம ஏற்படுத்திக்கிட்ட ஒரு உணர்ச்சியின் காரணமா போலீஸே கை நீட்டுவாரு. ஆனா எப்ப அவருக்கு அந்த போதை விலகுதோ, எப்ப அந்த அந்த மது போதை அவரை விட்டு போகுதோ, அப்பதான் அவர் இயல்பு நிலைக்கு வராரு, உணர்வுக்கு வராரு. இப்ப அந்த உணர்வு என்ன சொல்லும் அப்படின்னா, போச்சே, வாழ்க்கையே போச்சே, இனிமே இந்த போலீஸ்காரர் நம்மள விடுவாரா அப்படிங்கிற எவ்வளவு பெரிய ஒரு மனச்சிக்கலை ஏற்படுத்துது பாருங்க. அப்ப நம்ம உணர்வுகள்ல நிலைத்திருக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைதியின் பக்கம் திருப்போம் அல்லது உள்ளத்தின் பக்கம் திருப்போம்.